இந்த சிவன் கோயிலிலே நமது ஆலயத்திலே அதிருத்ர மகாயாகமானது மிக சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரையிலே இந்த யாகமானது மிக சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. இந்த அதிருத்ர யாகத்தினாலே நமக்கு என்னென்ன பலன்கள், எவ்வளவு பாராஜனம் செய்தால், என்ன ஆவர்த்திகள் செய்தால் நமக்கு என்ன ஒரு காரியங்கள் சித்தி அடைவது என்பது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலே ஒரு ஆவர்த்தி ஸ்ரீருத்ரத்தை ஜபம் செய்து இறைவனிடத்தில் அபிஷேகம் செய்தால் நமக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது சொல்லக்கூடிய அந்த சரீர ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைகின்றது. 11 முறை ஸ்ரீருத்ரத்தை ஜபம் செய்து ஒரு முறை ஹோமம் செய்து இறைவனிடத்தில் அபிஷேகம் செய்வது ருத்ர ஏகாதசின்னு பேர். அதே போல மகாருத்ரம் என்பது 1331 ஆவர்த்திகள் ஜபங்கள் செய்து இறைவனிடத்தில் ஹோமங்கள் செய்து அபிஷேகம் செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நிவர்த்தி அடைகின்றது. அதே போல் அதை விட இது 100 மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த அதிருத்ரம். அதிருத்ரம் என்பது ஸ்ரீருத்ரத்தை 14,641 தடவை ஜபங்கள் செய்து 1331 ஆவர்த்திகள் ஹோமங்கள் செய்து அதை இறைவனிடத்தில் அபிஷேகம் செய்தால் நமக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கின்றது, அனைத்து விதமான காரியங்களும் நமக்கு சித்தி அடைகின்றது. அப்பேற்பட்ட மந்திரத்தை நமக்காகத்தான் இறைவன் 4 வேதங்கள் கூறியிருக்கின்றன. இந்த 4 வேதத்திலே இந்த எஜுர்வேதமானது மிக முக்கியமாக உள்ளது. இந்த எஜுர்வேதம், இந்த எஜுர்வேதத்திலே நடுபாகத்திலே சிவனுடைய மகாமந்திரமானது வரக்கூடியது நமசிவாயா என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மூலமந்திரம். அந்த மூலமந்திரம் வரக்கூடிய இந்த வேதமானது அதனால் உயர்வானது. அந்த உயர்வான மூலமந்திரத்திலே நம்ம இறைவனிடத்தில் பாராஜனம் செய்யும் பொழுது இறைவன் நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருளை நமக்கு தருகின்றார். அந்த இறைவன் அருளை தரும் பொழுது நம்ம என்ன கேட்போம்? இறைவனிடத்தில் நமக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, நமக்கு ஏறிக்கூடிய காரியங்களை சக்தி கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதையே இறைவன் சமகம்னு சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரத்தை நமக்கும் அது அருளிருக்கின்றார். அந்த வேத மந்திரத்திலே அக்னிஷ்சமே, கர்மஷ்சமே, இர்க்கஷ்சமே, சூரியஷ்சமே, பிராணஷ்சமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்திரனை போல இருக்கக்கூடிய பதவியை எனக்கு கொடு, எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடு, எனக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்னல்கள் எல்லாம் போக்கு, நல்ல சொல்களை காதலை விழ வேண்டும், நல்ல வார்த்தைகளை நான் பேச வேண்டும், என்னுடைய சரீரமானது நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும், எங்கு பார்த்தாலும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சித்தி அடைய வேண்டும்னு அந்த சமகம்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த மந்திரத்தின் மூலியமாக இவைகள் எல்லாம் இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்தனை என்னென்ன நடத்துகின்றோமோ அவைகள் எல்லாம் நடைபெறும். அதே போல் இது முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தை மாதத்திலே தான் நமது ஆலயமானது கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று 12வது வருடமானது நடைபெறுகின்றது. இந்த 12வது வருஷத்திலே இது இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்யும் பொழுது இறைவன் இன்னும் சாநித்தியமாக அடைகின்றார். இறைவன் சாநித்தியம் அடைவதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பலன்களும் கிடைக்கின்றது. ஆகையினாலே பக்தர்கள் எல்லோரும் வருகின்ற 30ஆம் தேதி காலையிலே கணபதி ஹோமமும், 31ஆம் தேதி நவக்கிரக ஹோமமும், 31ஆம் தேதி ஈவினிங் நமக்கு யாகசாலை பூஜை, 1வது கால யாகசாலை பூஜை, அதிலிருந்து 6ஆம் தேதி வரையில் 12 காலங்கள் காலை மாலை 2 வேளைகளையும் யாகங்கள், பூஜைகள், வேத பாராயணங்கள் இவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நமது சிங்கப்பூரிலே நமது ஆலயத்திலே இந்த பாராயணத்தையும் யாகத்தையும் கண்டுகளித்து நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு சுகபோகமாக 16 செல்வத்தோடு பல்லாண்டு காலங்கள் வாழ ஸ்ரீ விசாலாட்சியுடனாகி விஸ்வநாத பெருமானை பிரார்த்தனை செய்வோமாக. ஓம் நம சிவாய.